ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி 2 கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், உங்களுக்கு சப்பாத்தி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சப்பாத்தி செய்கிறீங்க, ஆனால் சூடாக வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரியா தண்ணி பட்டுடும். ஸோ எப்படி வைக்கலாம்? ஒரு பிளேட் வச்சு இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சிங்கன்னா அந்த ஹீட்டெல்லாம் வெளியே போயிடும். நீங்கள் டைரெக்டாக ஹாட் பாக்ஸில் வைக்க வேணாம், அப்புறமா நீங்கள் வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட் ஸ்டெப். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்படி வச்சுடுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ டிப் நம்பர் 2, காஃபி தூள். இன்ஸ்டன்ட் காஃபி தூள் வாங்கினா கட்டி ஆகிடும். சரியாக நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணி வைக்கல, இல்லை ஈரம் ஸ்பூன் போட்டிங்கன்னா அது கட்டி ஆகிடும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம்? அந்த கட்டி காஃபி பவுடர் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு சூட் பண்ணிவிடுங்க. அப்போ அது ஒரு டிகாஷன் மாதிரி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி டிகாஷன் மாதிரி ஆகிடும். அப்புறம் நீங்கள் இது டிகாஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி ஒரு காஃபி போடுறீங்களோ டைரெக்டாக நீங்கள் காஃபி போடலாம். ஸோ இதை வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்படி ஆகிடும் டிகாஷன். ஸோ இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டன்ட் காஃபி கட்டி ஆகிடும். ஸோ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேக் கேர். தேங்க்யூ.